வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன டென்யூருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஷுவராக எஃப்டியில் வந்து தெரியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு இத்தனை நாள் இவ்வளோ பணம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் கால்குலேஷனோடு நம்ம போடுறோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு லோன் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறதும், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட்டு, மற்ற சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கோம். அண்டு மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இந்த மாதிரியான தகவல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ண இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து திரும்பவும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன மாதம் 15 மே 2024 ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் திரும்பவும் ஒரு மாதம் கழிச்சு இப்போ 15th ஜூன் 2024 மறுபடியும் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் அதாவது எஸ்பிஐயில் ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான பேசிக் கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதாவது மினிமம் டெபாசிட் அமௌண்ட், எஃப்டின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். நம்மக்கிட்ட பல்க் அமௌண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு முறை நம்ம பணத்தை கட்டிட்டு நம்ம அந்த டென்யூர் முழுக்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். அண்டு டெபாசிட் அமௌண்ட் மினிமம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா 3 கோடிக்கும் கீழே நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் பொருந்தும். டெபாசிட் பீரியட் வந்து எவ்வளோ, என்னென்ன டென்யூர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்குமான டெபாசிட் பீரியட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களோட கோல் அண்ட் நீடுக்கு ஏற்ற மாதிரியான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு அந்த பணம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி எந்த ஐடியாவும் இல்லை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட்டு எந்த டென்யூருக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அந்த டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணியும் டெபாசிட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அதிகமான வட்டியும் கிடைக்கும். ஸ்பெஷல் எஃப்டிஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது. அதாவது 400 days அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அம்ரித் காலாஷ் அப்படிங்கிற நேமில் இருக்குது. இந்த ஸ்பெஷல் எஃப்டி வந்து என்னைக்கு வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 செப்டம்பர் 2024 வரைக்கும் இருக்குது. பிகாஸ் இது மாதிரி ஸ்பெஷல் எஃப்டி எல்லாமே வந்து நமக்கு ஒரு லிமிட்டட் பீரியட்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஷார்ட் டைமில் அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் எஃப்டி நீங்கள் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் 30th செப்டம்பர் 2024 நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, 60 வயசுக்கு மேலே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கூடுதலான வட்டி வந்து கிடைக்கும். நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குது, நம்ம நாமினி வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து அதில் எவ்வளோ ஒரு அப் டு 80 to 90% வரைக்கும் நமக்கு லோன் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லோன் தேவைப்பட்டாலும் நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். அண்ட் ப்ரீமெச்சர் வித்ட்ராவல், நம்ம டெபாசிட் பீரியட் இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயருக்கு போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பணத்தை எடுக்கணும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா கூட உங்களால் ப்ரீமெச்சர் வித்ட்ராவல் பண்ண முடியும். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ நாள் டெபாசிட் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். ஏன்னா நமக்கு இதில் கிடைக்கிற வட்டி வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோலும் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பேசிக் டீட்டெயில் வந்து நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ டிடிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் பிடிப்பாங்க. நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து
taxable income and அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே வட்டி கிடைக்குது ஜென்ரல் சிட்டிசனுக்கு அப்படின்னாலும், அதே மாதிரி சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே வட்டி கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% உங்களோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு கிடைக்கிற வட்டியிலேருந்து 10% அமௌண்ட்டு. அடுத்தது நமக்கு இதில் கிடைக்கிற வட்டியை நம்ம எப்படி வாங்கிக்கலாம், பேயபிள் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை மெச்சூரிட்டி பீரியட் நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் அதுக்கான வட்டியும் சேர்த்தும் வாங்கிக்கலாம் மெச்சூரிட்டி அப்போ. அப்படி வாங்குறப்ப குமுலேட்டிவ் ஆப்ஷனில் போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கூடுதலான வட்டி வந்து கிடைக்கும். அடுத்தது இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் பெர் ஆனம். இப்போ நம்ம என்னென்ன டென்யூருக்கு என்ன வட்டி தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3.5% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4% வட்டி கிடைக்கும். 46 நாள்லேருந்து 179 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 6% கிடைக்கும். 180 நாள்லேருந்து 210 நாள் வரைக்கும் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.75% நமக்கு வந்து தராங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 180லேருந்து 200 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணி 0.25% வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 211 டேஸ்லேருந்து லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 6.50% வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கும் 7% வந்து சீனியர் சிட்டிசனுக்கும் கொடுக்குறாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியை விட 0.25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% வட்டி தராங்க. 2 வருஷத்துலேருந்து லெஸ் தென் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்குது. அண்ட் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% வட்டி தராங்க. அண்ட் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு இந்த டென்யூருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனோட 1% கூடுதல், மற்ற எல்லாத்தையுமே 0.5% இருக்கும். பட் இந்த பக்கெட்டுக்கு மட்டும், அதாவது 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% வந்து வட்டியாக கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் எஃப்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 400 நாட்களுக்கான அந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு அதிகமான வட்டி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.1%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.6% வட்டி வந்து கொடுக்குறாங்க. அண்டு இப்போ வந்து நம்ம அதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். கால்குலேஷன் வந்து இப்போ நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஷார்ட் டைமில் டெபாசிட் பண்ணுறப்போ அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு 6 மாதமோ 9 மாதமோ அதாவது 1 வருஷத்துக்குள்ளேயே டெபாசிட் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் ஷார்ட் டைமில் அப்படின்னு கேட்டதுனால இந்த வாட்டி நான் 9 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ 1 வருஷத்துக்குள்ளே நம்ம டெபாசிட் பண்ணுறோம், இமீடியட்டாக கொஞ்ச நாளில் நம்ம பணம் எடுத்துருவோம், அது வரைக்கும் இருக்கிற பணத்தை வந்து எஃப்டியில் போட்டோம்னா நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பிகாஸ் அதை நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2லேருந்து 3%க்குள்ளே தான் வட்டி கிடைக்கும். பட் அதுவே வந்து நம்ம எஃப்டியில் போடுறப்ப பார்த்திங்கன்னா இப்போ 9 மாதத்துக்கு 6%, சீனியர் சிட்டிசனுக்கு 7% வரைக்கும் வட்டி கிடைக்குது. ஸோ நமக்கு கூடுதலான அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். அண்ட் இப்போது அதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அந்த 9 மாதத்துக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா 4,955 ரூபா கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசனுக்கு அதே 1 லட்ச ரூபாய்க்கு 5,340 ரூபா வட்டியாக கிடைக்கும். 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 9,909 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 10,680 ரூபா கிடைக்கும். 3 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 14,864 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 16,027 ரூபாவும் வட்டியாக கிடைக்கும். 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 24,770, சீனியர் சிட்டிசனுக்கு 26,700 ரூபாயும் வட்டி கிடைக்கும். அண்டு 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 9 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 49,540 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்போ 9 மாதத்துக்கான வட்டி 53,420 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டும் அண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் கிடைக்கும். ஸோ இது மூலமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய். நன்றி, வணக்கம்.